சார் 1000 ரூபாய்க்கு இவ்வளவு குறுக்கு புத்தியில யோசிக்கிறவங்க 8000 ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட் என்ன அதுல இத்தனைக்கு கண்டிஷன் சப்ளை என்னன்னா 8000 ரூபாய் வச்சு நீங்க அதை கொண்டு போய் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? 8000 ரூபாய்க்கு முழு பொருள் வாங்க முடியாது. அது வாஷிங் மிஷின் இப்ப நீங்க மினிமம் ஒரு வாஷிங் மிஷினே 12000 15000 30000 40000 இருக்கு சார். அப்ப நீங்க 20000 வாஷிங் மிஷின் 30000 வாஷிங் மிஷின் 15000 எவ்வளவு ரூபா சொல்ற விலைக்கு அவன் சொல்ற விலைக்கு நீங்க வாங்கணும். இந்த 8000 ரூபாய் கொடுத்து கழிச்சுக்கிட்டு மீதி நீங்க ரூபா தான் கொடுக்கணும். இப்ப அவன் 30000 10000 வாஷிங் மிஷின் 30000 வாங்கிதான் ஆகணும். நீங்க அவன் சார் இந்த கூப்பன் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு அவன் ஒரு இது வச்சிருப்பான் சார், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு போனான். அவன் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சிருப்பான் சார். ஒண்ணும் இல்ல, இந்த வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், இந்த இது வாங்கிக்கலாம் அப்படிமா. அது எல்லாத்தையும் பர்டிகுலர் கடையில தான் வாங்கணும்ன்ற மாதிரி போடுவாங்க. ஆமா, அதுவும் இருக்கும். அவங்க எல்லாம் யாரா இருக்கும்? எல்லாம் திமுக காரனுக்கு ஓபன் பண்ணுவாங்க சார். இருக்கும் சார். டி நகரில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் செலுத்தி நீங்கள் பொருட்களை வாங்கி. இப்போ வசந்தன்கோவினுடைய மகன் ஐயா விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ்ல இருக்காரு. வசந்தன் தொழில் அவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, போயிடும் சொல்ல முடியாது சார். இப்ப நீங்க எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க சொல்ல முடியுமா? மத்தாட்சி பண்ண முடியுமா சார்? காங்கிரஸை சார்ந்தவர்கள் இன்னும் திமுகவை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் கடை வச்சிருக்காங்க. அங்க எல்லாம் போய் வாங்குமா, அவனுக்கு ஜேன்னு பிசினஸ் ரைட்டுங்களா? 8000 ரூபாய் நீ இன்னும் 8000 ரூபாய் கூப்பன் கொண்டு போய் கொடுப்பேன். அவன் 10000 ரூபாய் சாமான 20000 போட்டு விற்பான். முடிஞ்சு போச்சுல. நீ 12000 ரூபாய் கையில கொடுத்துட்டு வருவேன். அந்த பொருளுக்கே எவ்வளவு 12000 தான் இருக்கும். இல்லைன்னா ஒருவேளை அது ஒழுங்கா போகல வைக்கல, அதுக்கு வாரண்டி கேரண்டி கொடுப்பானா? அவன் வாரண்டி கேரண்டி கொடுப்பானா? நீ வாங்கிட்டு போனா அவ்வளவுதான். 8000 ரூபாய் ஓசில கொடுத்து வாங்கிட்டு போனோம்பா சார். 10 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு பஸ்ல போனதே நீ ஓசின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார். இன்னைக்கு எக்ஸ் வலைதளத்துல திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அவங்க ஒரு பெண் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்க. பேஷண்ட் இருக்கா, என்ன பேஷண்ட் இருக்கா, 8000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அவங்களே வாங்கிட்டாங்கன்னா அது வாரண்டியோட அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கிடுவாங்களே, அதனால எப்படி இது அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க இதென்ன பெருமையா சிலாகித்து பேசுறாங்க. இந்த அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டா எதையாவது கொடுக்குறாங்க சார்.